நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சேதமடைந்த ரேஷன் கடையை இடித்துவிட்டு புதிய ரேஷன் கடை கட்டித்தர கோரிக்கை. சின்னசேலம் ஊராட்சி ஒன்றியம் எலவடி ஊராட்சிக்கு உட்பட்ட பூசப்பாடி கிராமத்தில் சுமார் 2000 பேர் வசிக்கின்றனர். மேலும் சுமார் 500 ரேஷன் கார்டுகள் உள்ளன. இந்த கார்டுதாரர்களுக்கு இங்குள்ள ரேஷன் கடை மூலம் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இங்குள்ள ரேஷன் கடை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 2002ஆம் ஆண்டு கட்டப்பட்டு அன்றைய அமைச்சர் மோகன் திறந்துள்ளார். மேலும் இந்த கடை கட்டப்பட்டு சுமார் 23 ஆண்டுகள் ஆனதால் தற்போது கடையின் மேற்கூரை பகுதி சேதமடைந்து மழை பெய்யும் போது மழைநீர், அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடுக்கி வைத்துள்ள இடத்தில் வழிகிறது. இதனால் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் நனைந்து வீணாகும் நிலை ஏற்படுகிறது. இவ்வாறு நனைந்த அரிசியை மக்கள் வாங்காமல் செல்லும் நிலையும் உள்ளது. ஆகையால் மாவட்ட ஆட்சியர் இந்த பூசப்பாடி கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையை ஆய்வு செய்து போதிய நிதி ஒதுக்கி பருவமழை காலம் துவங்குவதற்குள் புதிய ரேஷன் கடை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.